Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.1ல second sumல first point. Discuss the natural solution of the following system of equation. Discuss the natural solution அப்படின்னா infinitely many solutionாக இருக்கலாம், no solutionாக இருக்கலாம், இல்லை unique solutionாக இருக்கலாம். So first x plus 2y first add பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை 3ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன் x plus 2y minus z equal to 6. செகண்ட் ஈக்குவேஷன் 3x minus 2y plus 5z equal to minus 12. இங்கே plus y minus y சிம்பிள் மாறிக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 3x plus x 4x 5z minus z plus 4z வரும், plus 5z minus z equal to plus 4z வரும், minus 12 6 minus 6. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா சாரி இங்கே மைனஸ் சம்மில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் 2xன்னு வரும். ஸோ டிவைடட் 2 பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு வரும். இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். சால்வ் தேர்ட் அண்ட் fourth equation. X minus 2z equal to 3. Fourth equation minus x plus 2z equal to minus 3. இப்போ எல்லாமே சேமாக இருக்குது, சிம்பிள் மாறி இருக்குது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2z ப்ளஸ் 2z கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு அப்படியே 0 ஆகிடும். ரைட் சைட் ப்ளஸ் 3 மைனஸ் 3. ஸோ இங்கேயும் 0 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு சைடும் 0 இருக்கனால the system has an infinitely many solution நம்ம எழுதலாம். That's all.